Daily. Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியில் பேருந்தில் பயணம் செய்ய செலுத்திய பணத்தை திருப்பித் தராத டிராவல்ஸ் நிறுவனம் பாதிக்கப்பட்டவருக்கு 30,250 ரூபாய் வழங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருத்தங்கல் பகுதியில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையிலிருந்து சிவகாசிக்கு வெங்கடேஸ்வரா டிராவல்ஸில் ஆன்லைன் மூலம் 2,250 ரூபாய் செலுத்தியுள்ளனர். ஆனால் பயணம் கேன்சல் செய்யப்பட்டும் பணத்தை திருப்பி தராத நிலையில் டிராவல்ஸ் நிறுவனம் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தனர். இதை விசாரித்த நீதிபதி டிராவல்ஸ் நிர்வாகம் 2,250 ரூபாயை திருப்பிச் செலுத்தவும், மன உளைச்சலுக்கு 20,000 ரூபாயும் வழக்கு செலவுக்கு 10,000 ரூபாயும் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மின்வாரிய ஊழியர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து மின்வாரிய ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். டி. ராமநாதபுரம் உப மின் நிலையத்தில் பணியாற்றும் பாண்டி என்பவர் விட்டல்பட்டி என்ற கிராமத்தில் ஏற்பட்ட மின் தடையை சரி செய்ய சென்றபோது மின்சாரம் தாக்கியதால் காயமடைந்தார். இந்த நிலையில் மின்வாரிய உயர் அதிகாரிகள் இதுகுறித்து துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் சாப்டூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பாண்டி அளித்த புகாரின் அடிப்படையில் அவரது மேல் அதிகாரியான மின்வாரிய ஊழியர் ஜெயக்குடி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து சக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மூலனூர் மூலப்பாளையத்தைச் சேர்ந்த முத்து என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் மற்றும் அழகர்சாமி என்பதும் இருவரும் மூலனூர் மூலப்பாளையத்தில் உள்ள வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர விடிய அரசுக்கு பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் மல்லல் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் உள்ள கழிவறைகள் சேதமடைந்து காணப்படுவதுடன் கழிவறைகளை சுற்றி முள் செடிகள் வளர்ந்துள்ளது. மேலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் பள்ளி வளாகம் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ளதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடிய அரசு பள்ளி வளாகத்தை பராமரிப்பு செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மின்னல் தாக்கியதில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் பாப்பந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் மோனிஷா வீட்டின் வெளியே காய வைத்திருந்த துணிகளை எடுக்க சென்றபோது மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது தனியார் சொகுசு பேருந்து மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். கோவையிலிருந்து தேவக்கோட்டை நோக்கி சென்ற சொகுசு பேருந்தில் 40க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். நத்தம் வழியாக சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் ரிஃப்ளெக்டர் எனப்படும் ஒளிரும் பட்டைகள் ஏதும் இல்லாததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது பலமாக மோதியது. இதில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.